ஏற்கனவே சங்கீதா விஜய் அவங்களுடைய விவாகரத்து விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க நிலையில சூர்யா அவரை பத்தி ஜோதிகா அவங்க இப்படி சொல்லி இருக்கிறது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் பெரிய போறதா அவங்களே அதிகாரப்பூர்வமா அதுவும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சங்கீதா அவங்க இதுக்கு விஜய் அவருடைய தரப்புல இருந்து இன்னும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. சொல்ல போனா எனக்கு என்னவா இருந்தாலும் சரி, நான் பொறுத்திருந்து இந்த விவாகரத்து வாங்குறதுல உறுதியா இருக்கேன் அப்படின்னு சங்கீதா அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் பிரபலங்கள் ஏன் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நிலையில ஒரு சிலர் சூர்யா ஜோதிகா அவங்களும் சரி, அஜித் சாலினி அவங்களும் சரி ரொம்ப அழகான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் காதலோட அவங்க வாழ்க்கைய தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில திடீர்னு ஜோதிகா அவங்களுடைய ஒரு கமெண்ட் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா விஜய் இஸ் பெட்டர் தென் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பதிவிட்டதுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு எமோஜிய பதிவிட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்க இவ்வளவு அழகா இருக்க காரணமே உங்களோட கணவர் தான், உங்க கணவர் உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறது தானே நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அவங்க ஸ்டேஜ்ல பேசின ஒரு வீடியோவை அதுல இருந்த விஷயத்த ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணதுக்கு ஜோதிகா அவங்க nowadays I also keep myself happy அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. இவங்க பதிவிட்ட இந்த ஒரு கருத்தை வச்சு நிறைய பேர் இது கண்டிப்பா ஏஐயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிஜமா இது ஜோதிகா அவங்க பதிவிட்ட மாதிரி தெரியல, யாரோ வேணுனே இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஜோதிகா அவங்களுக்கும் சூர்யா அவங்களுடைய குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனைகள். அதனால ஜோதிகா அவங்க சூர்யா அவரை பிரிச்சு தனியா கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க மும்பையில தான் வசிக்கிறாங்கன்னு ஜோதிகா சூர்யாவை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் அப்ப வந்தப்பவே அவங்க ரெண்டு பேரும் இதை எதையுமே கண்டுக்காம குடும்பத்தோட கீழடியில அந்த புகைப்படம் எடுத்ததெல்லாம் கூட வைரல் ஆச்சு. இப்ப இப்படி ஒரு விஷயத்த, அதாவது விஜய் அவருடைய விவாகரத்து செய்தி கிளம்பும் போது இப்ப இவங்களையும் தேவையில்லாம இழுத்து விட்டுருக்காங்க. எது எப்படியோ சீக்கிரமா இதை பார்த்துட்டு ஜோதிகா அவங்க ஏதாச்சும் ரிப்ளை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் ரொம்பவே அதிகமா வளர்ச்சி அடைஞ்சதுனால அதை வச்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் சங்கீதா விவாகரத்து விஷயத்துல இன்னுமே எந்த ஒரு முடிவும் எடுக்காம விஜய் அவர் இருக்காரு அப்படின்னும், இது எல்லாமே தாங்கிட்டு இது எல்லாமே அவரோட அரசியலுக்கு பிளஸ்ஸா மாறும் அப்படின்னும் அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். ஜோதிகா அவங்களையும் சூர்யா அவங்களையும் பத்தி இப்படி ஒரு செய்தி பரவுறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.